சென்னை அடுத்த பூவிருந்தவள்ளி அருகே கண்ணப்பாளையம் ஏரி நிரம்பியதால் வெளியேறிய நீர் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். விவரங்கள். நந்தா, திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி தொகுதி கண்ணப்பாளையம் பகுதியில் ஏரி நிரம்பியதால் அங்கு அருகே உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. அதாவது 100க்கும் மேற்பட்ட வீடுகளை தற்போது மழை வெள்ளமானது சூழ்ந்துள்ள காட்சியை தான் தற்போது கழுகு பார்வை வழியாக நாம் பார்த்து வருகிறோம். பானவேடு தோட்டம், மோனோ சிட்டி, மெட்ரோ சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது மழை வெள்ளமானது அந்த குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள காட்சியை நேரடியாக பார்த்து வருகிறோம். குடியிருப்புகளை சுற்றியும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கி உள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கையானது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 தினங்களாக மழை பெய்ததால் கண்ணம்பாளையம் ஏரி முழுவதும் நிரம்பி கால்வாய் வழியாக உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழை வெள்ளமானது சூழ்ந்துள்ளது. இதனால் இந்த பகுதியை பார்ப்பதற்கு ஒரு குட்டி தீவு போல் காட்சி அளித்து வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். தண்ணீரில் எழும்பிய கட்டிடங்கள் போல் பார்ப்பதற்கு இந்த பகுதி காட்சி அளித்து வருகிறது. அதை கழுகு பார்வை வழியாக தான் நாம் தற்போது நேரடியாக இந்த மழை வெள்ளத்தை பார்த்து வருகிறோம். நந்தா, வீடுகளை சுற்றி நீச்சல் குளமாக மாறியுள்ள நிலையில் பாம்பு, பூரான், வண்டு, நண்டு, பூச்சி, நத்தை உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள் புகுவதாக அப்பகுதிவாசிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதி தெருக்களில் தேங்கி இருக்கும் மழை நீரை திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் எடுத்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அப்பகுதி மக்களிடையே எழுந்துள்ளது. குறிப்பாக இந்த ஏரியில் இருந்து மழைக்காலங்களில் வெளியேறும் உபரி நீர் செல்வதற்கு மதகுகள் ஏதும் இல்லாததால் இந்த பகுதியில் மழைக்காலங்களில் இது போன்ற வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்து வருகிறது. இதனால் குடியிருப்பு வாசிகள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உபரி நீர் செல்வதற்கு முறையான மதகுகள் அமைத்தால் மட்டுமே குடியிருப்பு பகுதிகளுக்குள் ஏரியில் இருந்து வரக்கூடிய உபரி நீரை தடுக்க முடியும் என பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நந்தா, நன்றி சோமசுந்தரம் விவரங்களுக்கு. சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் நவீன். விவரங்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து டிட்வா புயலாக மாறியது. இந்த புயல் கரையை நெருங்காமல் கடலோர பகுதிகள் வழியாக பயணித்த நிலையில் வறண்ட காற்று கலந்ததால் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. சென்னைக்கு அருகே 30 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்த இந்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. டிட்வா புயல் வலுவிழந்த போதிலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் பல பகுதிகளில் இன்றும் வெள்ள நீர் சூழ்ந்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையின் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை காலை முதல் வெயில் என்பது லேசாக அடிக்க துவங்கியது. ஆனால் தற்போது சென்னையின் புறநகர் பகுதிகளான சேலையூர், தாம்பரம், மேடவாக்கம், பட்டிக்கரணை போன்ற பகுதிகளில் தொடர்ந்து கனமழை என்பது சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் சாலைகளில் பல்வேறு இடங்களில் வெள்ள நீரானது செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக வாகனத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். சென்னை புறநகர் பகுதிகளில் தற்போது வரை கனமழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. நன்றி நவீன் விவரங்கள். சென்னை அடுத்த ஒட்டியம்பாக்கம் அருகே 4 நாட்களாக சாலையில் தேங்கியிருக்கும் மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ஒட்டியம்பாக்கம் அரசன் கழனி பகுதியிலிருந்து தாளம்பூர் ஊராட்சியில் உள்ள காரணை பகுதிக்கு செல்லும் பிரதான சாலையின் இருபுறமும் கடந்த 4 நாட்களாக மழைநீர் குளம் போல தேங்கியிருக்கிறது. மழைநீர் வெளியேற வழியில்லாமல் பிரதான சாலையில் குளம் போல தேங்கியிருப்பதால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வாகன ஓட்டிகளும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.